நேர்களே நல்லா இருக்கு. தாழ்த்தப்பட்ட சமூக மக்களின் எழுச்சிக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து கல்யாணம் கூட பண்ணிக்காம மாபெரும் தலைவர் ஒருத்தர் வாழ்ந்திருக்காருன்னா அவர் வந்து திருமாவளவன் அவர்கள் தான். அவர் வந்து மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நேரில் போய் மீட் பண்ணியிருக்காரு. இந்த விஷயம் வந்து நான் ஒரு நாகரிக அரசியலாக வந்து நான் பார்க்குறேன், நல்ல விஷயம். ஆனால் அந்த மாபெரும் தாழ்த்தப்பட்ட சமூக மக்களின் எழுச்சிக்காக போராடிய ஒரு தலைவர், அதாவது ஜோதிடரை ஒரு முதலமைச்சரோட ஒரு அசிஸ்டண்ட்டாக முக்கிய ஒரு பொறுப்பு அதிகாரியாக வச்சதை ஆதரித்து பேசியிருக்காரு. மாபெரும் தலைவர் திருமாவளவன் வந்து ஆதரித்து பேசுவார் நான் எதிர்பார்க்குறேன். ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு ஒரு கோட்பாடு ஒரு கோட்பாடு இந்த சனாதன குடும்பம், ஜாதி, மதம் இதெல்லாம் வந்து முன்னிலைப்படுத்தி சமஸ்கிருதத்தை முன்னிலைப்படுத்தி வைக்கிற ஒரு கோட்பாடை வைத்திருந்தவர் ஒருத்தர் திருமாவளவன் அவர் இருக்கார்ல, அவரோட நிலைமையிலேருந்து வச்சு யோசிச்சு பாருங்க. அந்த கோட்பாடில் இருக்கவங்க திருமாவளவன் அவர்கள் மாதிரி தான் வாழ்க்கையை அர்ப்பணித்து ஒருத்தர் வந்து மக்களுக்காக போராடுவாரா அப்படின்னு ஒருத்தர் வந்து இப்போ என்ன உங்களுக்கு வலிக்க வரேன். அப்துல் கலாம் இருக்கார்ல, அப்துல் கலாமுக்கு கூட உதவியாளர்கள் யார் இருந்தாங்க? ஒரு விஞ்ஞானிகள், அடுத்தடுத்த வந்து விஞ்ஞானிகள், அறிவாளிகள், மிகப்பெரிய ஒரு சயின்டிஸ்ட் தான் இருந்தாங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு ஜோசியம் பார்க்குறவங்கள போய்ட்டு உட்கார வச்சுட்டு, நீங்கள் பரவாயில்ல நல்லா ஜோசியம் பார்ப்பீங்க, இந்த ராக்கெட்லாம் வந்து எங்கே வந்து எதை வைக்கலாம், எந்த ஒயரை எங்கே கனெக்ட் பண்ணலாம், எப்படி வந்து இத்தனை கிலோமீட்டர் போகிற ராக்கெட் உருவாக்கலாம்னு சொல்லி ஜோசிக்காரர் வந்து வச்சுருந்தா அப்துல் கலாம் அவர்கள் வந்து இந்த அளவுக்கு சாதிச்சிருப்பாரா? இந்த அளவுக்கு ஒரு இந்திய நாடை பார்த்து உலக நாடுகள்லாம் வந்து கொஞ்சம் பயப்படும். அந்த அளவுக்கு வந்து பயத்தை உருவாக்கி வச்சுட்டு போன யார்? அவர் அப்துல் கலாம் உருவாக்கி வச்சா மிகப்பெரிய ஒரு அறிவியல் ஆயுதம் தான். புரியுதுங்களா? அப்போ அந்த ஆயுதம் அப்போ புரியுங்களா? அதே மாதிரி தான் முதலமைச்சர் அவர்களும் வந்து இந்த மாதிரி ஜோசியம் பார்க்குறவங்க வந்து இந்த மாதிரி வந்து ஒரு அசிஸ்டண்ட்டாக ஒரு முக்கிய பொறுப்பாளராக கவர்மெண்ட் ஆர்டரை போட்டது மாபெரும் தலைவர், தாழ்த்தப்பட்ட சமூக மக்களின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து ஆதரிச்சது. இது வந்து நான் வந்து என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. இது நீங்கள் எப்படி பாருங்க, கமெண்ட் பண்ணுங்கள்.